அல்லேலூயா. சரி, நம்ம இந்த உலகத்தை நாம் பார்க்கும்போது, தேசத்தில் நடக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் நாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு பயமும் திகிலும் கலக்கமும் தான் உண்டாகிறது. ஆனாலும் கர்த்தர் நமக்கு ஒரு நல்ல வாக்குத்தத்தத்தை தந்திருக்கிறார். ஏசாயா 41 10வது வசனத்தை வாசிக்கும்போது, நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று இயேசு சொல்லி இருக்கிறார். நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருப்பேன். இயேசு நம்ம கூட இருப்பார். இயேசு நம்ம கூட இருப்பேன் என்று வாக்கு தந்திருக்கிறார். இன்றைக்கு இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் வாக்கு தருகிறார், நான் உன்னோடு கூட இருப்பேன். மகளே, நான் உன் கூட இருப்பேன். மகனே, நான் உனக்கு கூட இருப்பேன். எவ்வளோ ஒரு ஆறுதலான ஒரு வார்த்தை பாருங்கள். இந்த இடத்துல ஒருவேளை ஆறுதலை இழந்து, சந்தோஷத்தை இழந்து, சமாதானத்தை இழந்து, நிம்மதியை இழந்து, போராட்டத்தோடு, துக்கத்தோடு, வருத்தத்தோடு, கவலையோடு, சஞ்சலத்தோடு, வேதனையோடு நீங்கள் வந்திருக்கலாம். இயேசு சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருப்பேன். அப்போ இயேசு நம்ம கூட இருந்தால் என்ன நடக்கும் என்று வேதத்தை நாம் வாசிக்கும்போது, நீங்கள் செய்வது எல்லாம் அது வாக்கியம் என்று வேதம் சொல்லுகிறது. நீ செய்வது எல்லாம் வாக்கியம் என்றால் நீ ஆசைப்படுகிறது எல்லாம் நிறைவேறும் என்பதாக நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். நீங்கள் என்னென்ன ஆசைப்படுறீங்களோ எல்லாவற்றையும் ஆண்டவர் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. உலகத்தில் உங்களுக்கு என்னென்ன ஆசைகள் இருந்தோ எல்லா ஆசைகளையும் கர்த்தர் இந்த பூமியில் நிறைவேற்றுவார் என்று வேதம் சொல்லுகிறது. தேவன் சொல்லுகிறார், நீ ஆசைப்படுகிறது நடக்கும். 2 நாளாகமம் 32 30வது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். 2 நாளாகமம் 32 30வது வசனம். இந்த எசேக்கியா கியோன் என்னும் ஆற்றிலே அணை கட்டி அதன் தண்ணீரை மேற்கே இருந்து தாழ தாவீதின் நகரத்துக்கு நேராக திருப்பினான். எதை எசேக்கியா செய்ததெல்லாம் வாய்த்தது என்று வேதம் சொல்லுகிறது. எசேக்கியா என்கிற ராஜா செய்வதை எல்லாவற்றையும் கர்த்தர் வாக்கிய பண்ணினார். எருசலேம் என்கிற தேசத்தை ஆட்சி செய்த அந்த எசேக்கியா, தாவீதின் குமாரனாகிய இந்த மகன் 25 வயதில் ஒரு பிரதமராய் ஒரு தேசத்தை ஆட்சி செய்தான் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. அவன் செய்தது எல்லாவற்றையும் கர்த்தர் வாக்கிய பண்ணினார். அல்லேலூயா. அதுதான் கர்த்தர் நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று வாக்கு தந்தார். வாக்கு தந்த ஆண்டவர் நம்மளோடு கூட இருப்பாரேயானால் நீங்கள் செய்வது எல்லாவற்றையும் கர்த்தர் வாக்கிய பண்ணுவார். இந்த எசேக்கியா என்கிற ராஜா அந்த உலகத்தில் வாழ்ந்தபோது அவன் செய்கிற அத்தனை காரியத்தையும் ஆண்டவர் வாக்கிய பண்ணினார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் செய்கிறதெல்லாம் நிறைவேறுதா? நீங்கள் ஆசைப்படுற காரியங்கள் எல்லாம் நிறைவேறப்படுதா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஆனால் அந்த எசேக்கியா ராஜா செய்த காரியத்தை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றினார் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. அப்போ எசேக்கியா ராஜா செய்த எல்லா காரியத்தையும் ஆண்டவர் நிறைவேற்றுவதற்கு காரணம் என்ன தெரியுமா? அந்த 2 ராஜாக்கள் 18 3வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, எசேக்கியா மாத்திரம் செய்த எல்லா காரியத்தையும் ஆண்டவர் நிறைவேற்றுவதற்கு காரணம் 2 ராஜாக்கள் 18 3வது வசனத்தை வாசித்தால், அவன் தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். ஆண்டவருடைய பார்வைக்கு ஒரு மனுஷன் செம்மையானதை செய்யும் பொழுது அவன் செய்வது எல்லாவற்றையும் கர்த்தர் வாக்கிய பண்ணுகிறார். அவருடைய பார்வைக்கு செம்மையான காரியங்களை செய்ய வேண்டும். அவருடைய பார்வைக்கு நீங்கள் செம்மையான காரியங்களை செய்யும் பொழுது கர்த்தர் அவன் செய்வதை எல்லாவற்றையும் கர்த்தர் வாக்கிய பண்ணினான். இந்த எசேக்கியா அந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் ஆண்டவருடைய பார்வையில் அவன் செம்மையானதை செய்தபடியினால் கர்த்தர் அவன் செய்ததை எல்லாவற்றையும் கர்த்தர் வாக்கிய பண்ணினார். ஒன்று கூட தோல்வி இல்லை, ஒன்று கூட ஏமாற்றம் இல்லை, எல்லாவற்றையும் கர்த்தர் அவன் செய்கிறதை வாக்கிய பண்ணினார் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. இயேசு உங்க கூட இருப்பாரேயானால் நீங்கள் செய்கிற எல்லா காரியத்தையும் ஆண்டவர் வாக்கிய பண்ணுவார். அல்லேலூயா. வேலைக்காக நீங்கள் முயற்சி எடுத்தால் அந்த காரியத்தை ஆண்டவர் வாக்கிய பண்ணுவார். ஒரு தொழிலுக்காக நீங்கள் முயற்சி எடுத்தால் அந்த தொழிலை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீங்கள் திருமணத்துக்காக முயற்சி எடுத்தால் கர்த்தர் அந்த காரியத்தை வாக்கிய பண்ணுவார். ஒரு வீடு கட்டுவதற்காக நீங்கள் முயற்சி எடுத்தால் அந்த காரியத்தை ஆண்டவர் வாக்கிய பண்ணுவார். நீங்கள் என்ன காரியத்துக்கு முயற்சி எடுக்கிறீங்களோ அந்த காரியத்தை வாக்கிய பண்ண வேண்டுமானால் கர்த்தர் உங்க கூட இருக்க வேண்டும். அல்லேலூயா. இயேசு கூட இருந்தால் அந்த காரியத்தில் பிசாசு தோல்வியை கொண்டு வர முடியாது. தோல்வியை கொண்டு வருகிறது மாதிரி ஒரு போராட்டம் வரும், ஆனால் அது தோல்வி அல்ல, கர்த்தர் ஜெயமாய் மாற்றுவார்.
அல்லேலூயா. ஒருவேளை நான் இயேசுவோடு இருக்கிறேன், ஆண்டவருக்காய் வாழ்கிறேன், கர்த்தருக்காய் ஜீவிக்கிறேன், ஆண்டவர் சொல்கிறபடி எல்லாம் அந்த உலகத்தில் நடக்கிறேன், என் ஆண்டவரை என் வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய தோல்வின்னு நம்ம கேள்வி கேட்கலாம். ஆண்டவர் பதில் கொடுப்பாயிரு. அந்த மகள்கிட்ட அமைதியாக இருக்க சொன்னது மாதிரி நீ அமைதியாயிரு. ஒரு அற்புதமான ஒரு சாட்சி. பிரதருடைய மனைவி, அவங்க துணைவியார். அந்த டீச்சர் ஒரு ஸ்கூலில் ஆசிரியராக இருந்த காலம். ஒரு ஆசிரியராக இருக்கும்போது ஒரு குழந்தைக்கு, ஏம்மா என்னுடைய தகப்பனார், அந்த குழந்தை டீச்சர்கிட்ட கேட்குது, எங்கள் அப்பா குடிச்சிட்டு எங்கள் அம்மாவை ரொம்ப அடித்து உதைச்சி ரொம்ப காயப்படுத்தி எங்கள் அம்மா வேதனையோடு இருக்கிறாங்க டீச்சர், நாங்கள் என்ன செய்கிறதுன்னு தெரியலை. உடனே டீச்சர் சொல்கிறாங்க, நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டு ப்ரேயர் பண்ணு, உங்கள் அம்மாட்டையும் போய் சொல்லு. இந்த ஒரு வார்த்தை சொன்னாங்க. அதுக்காக ஆசிரியர்கள் இருப்பாங்க பாருங்கள், இதை அவங்க ஏதோ ஒன்று அது பிரச்சனையாக கிளப்பி அதை ஒரு போராட்டமாக கொண்டு கேஸ் கொடுக்க வச்சு வீட்டுக்காரங்களுக்கு பணம் கொடுத்து, அந்த பொண்ணுக்கும் தாய்க்கும் தகப்பனுக்கும் பணம் கொடுத்து டீச்சர் இப்படி தான் சொன்னாங்கன்னு சொல்ல வச்சு இந்த மாதிரி ஒரு பெரிய போராட்டம். வேலையிலேருந்து சஸ்பெண்ட் பண்ணுறாங்க. வேலை இழந்து போய் சில மாதங்கள் வேலை இல்லாத ஒரு நிலைமை. அவங்களுக்கும் இருதயத்தில், நம்ம மனுஷங்க தானே, ஏன் ஆண்டவரை நான் உமக்கு பயந்து வாழ்ந்தேன், உமக்கு பயந்து ஜீவித்தேன், ஏன் ஆண்டவரை இன்னைக்கு உமக்காக நான் வேலை இழந்து போய் நிற்கிறேன். இயேசு சொல்லுகிறார், நீ அமைதியாயிரு. எப்படி ஆண்டவரை நான் அமைதியாக இருப்பது? கர்த்தர் சொல்கிறா, நீ அமைதியாயிரு, கொஞ்ச நாள் அமைதியாயிரு. அப்போ அமைதியாக இருந்து நம்ம இந்த ஜபத்துக்கு ஆரம்ப காலத்தில் வந்தாங்க. அந்த ஊழியம், இந்த இடத்துல ஜபம் ஆரம்பிக்கப்பட்ட காலத்தில் இவங்க இங்கே ப்ரேயருக்கு எல்லா வாரம் வந்துடுவாங்க. அப்படி கொஞ்சம் காலம் இயேசு சொன்னார், நீ அமைதியாயிரு மகளே, நீ அமைதியாயிரு. இவங்க அமைதியாக இருந்துட்டாங்க. அதுக்கு இந்த இந்த வேலை இழந்து போகிறதுக்கு முன்னாடி அவங்க ஸ்கூலில் இருந்து இவங்க வீட்டுக்கு பக்கத்துக்கு ஒரு குறிப்பிட்ட ஸ்கூலில் வேலைக்கு இணைவதற்கு அவங்க முயற்சி எடுத்தாங்க. எனக்கு பக்கத்தில் ஸ்கூல் இருக்குது, அந்த இடத்துல கிடைச்சா எனக்கு எப்படியும் நல்லா இருக்குமேனு முயற்சி எடுத்தாங்க. முயற்சி எடுக்கும்போது அதற்கு பணம் கேட்குறவங்க, அதற்கு சில லஞ்சம் கேட்குறவங்க, இதெல்லாம் இருந்ததுனால நான் லஞ்சம் கொடுத்தெல்லாம் இந்த இடத்துக்கு நான் வர முடியாது, ஆண்டவருக்கு சித்தமான நாளில் எனக்கு பக்கத்தில் கிடைச்சா கிடைக்கட்டுன்னு அமைதியாக இருந்துட்டாங்க. அப்படி இருக்கும்போது வேலை இழந்து போகிறாங்க. கொஞ்ச நாள் நம்ம ப்ரேயருக்கு வந்தாங்க, நம்ம எல்லாரும் போராடி ஜெபம் பண்ணினோம். அல்லேலூயா. பிறகு நடந்தது என்ன தெரியுமா? அவங்க இந்த வேலைக்காக முயற்சி எடுத்து எப்படியோ ஒரு விதத்தில் ஒரு குறிப்பிட்ட ஒரு நபர் மூலமாய் ஆண்டவர் அவருடைய கண்களில் தயவை கட்டளையிட்டு அவங்க சிஓகிட்ட பேசி வேலையை கொடுத்துட்டாங்க. வேலை கிடச்சி அவங்க போய் வேலைக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு அந்த சிஓ ஒரு ஆர்டர் அடித்து கொடுத்துருக்கிறார். இனி நீ வேலை பார்த்த ஸ்கூலில் நான் உனக்கு வேலை தர முடியாது, எங்கேயாவது ஒரு காட்டில் போய் நான் சொல்கிற போய் ஸ்கூலில் போய் நீ வேலை பாருன்னு ஒரு அப்பாயின்மெண்ட் அடித்து இவங்க ஸ்கூலுக்கு கொடுத்துட்டாங்க. இப்போ அவங்க வேலை பார்க்குற இடம் எங்கே தெரியுமா? அந்த வீட்டுக்கு பக்கத்தில் நடந்து போய் ஒரு 5 நிமிஷத்தில் வேலைக்கு போகிற மாதிரி பக்கத்து ஸ்கூல்லேயே ஆண்டவர் வேலை போட்டு கொடுத்துட்டார். அல்லேலூயா. அப்போ வேலை இழந்து போனாலும் கர்த்தர் செய்கிறது ஒரு நன்மைக்கு ஏதுவாக இருக்கும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்க. இந்த எசேக்கியா செய்வதை எல்லாத்தையும் கர்த்தர் வாக்கிய பண்ணினார். ஒருவேளை நீங்கள் இழப்பாக இருக்கலாம், ஒரு தோல்வியாக இருக்கலாம், ஒரு ஏமாற்றமாக இருக்கலாம், உங்கள் மனசுக்குள்ளே இது நடக்குமா நடக்காதா என்கிற ஒரு கேள்விக்குறியோடு வந்திருக்கலாம். நீங்கள் கொஞ்ச நாள் அமைதியாக இருந்து கர்த்தரை தேடுவீர்களே ஆனால் நீங்கள் செய்கிற எல்லா காரியத்தையும் ஆண்டவர் வாக்கிய பண்ணுவார். உங்கள் கடன் பிரச்சனையை மாற்றுவார், உங்களுக்கு ஒரு வீட்டை ஆண்டவர் கட்டி தருவார், பிள்ளைகளுக்கு திருமண காரியத்தை ஆண்டவர் நடத்தி தருவார், உங்களுக்கு என்ன வேலை வேணுமா, உங்க தொழில் வேணுமா, எல்லாத்தையும் ஆண்டவர் வாக்கிய பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் வாக்கிய பண்ணுகிற ஒரு தேவன். இந்த இவருக்கு ஆண்டவர் எசேக்கியாவுக்கு வாக்கிய பண்ணினார் என்று வேதம் சொல்லுகிறது. சரி, இவனுடைய வாழ்க்கையில் வாக்கிய பண்ண காரணம் என்ன? இந்த எசேக்கியா அவருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் வாக்கிய பண்ணினார், அவன் செய்த எல்லாவற்றையும் ஆண்டவர் வாக்கிய பண்ணினார் என்று வேதம் சொல்லுகிறது. இவனுடைய வாழ்க்கையில் வாக்கிய பண்ண காரணம் என்ன? 3 காரணம் நான் வேதத்தை வாசிக்கும் போது நான் அறிந்து கொள்ள முடிந்தது. ஒரு காரணம், செம்மையான காரியத்தை செய்தான். ஆண்டவருக்காக இவன் செம்மையான காரியத்தை செய்தான். செம்மையான காரியம் என்ன என்றால், ஆழமான நம்பிக்கை இயேசுவின் மேல் வைத்தான். இழந்து போனாலும் பரவாயில்லை, நான் இயேசுவின் மேல் நம்பிக்கையாயிருப்பேன். என்னுடைய வாழ்க்கையில் தோல்வி வந்தாலும் பரவாயில்லை, நான் இயேசுவின் மேல் நம்பிக்கையாயிருப்பேன். எனக்கு வியாதி வந்தாலும் பரவாயில்லை, நான் இயேசுவின் மேல் நம்பிக்கையாயிருப்பேன். அதான் ஒரு ஆழமான ஒரு நம்பிக்கை இந்த எசேக்கியா ஆண்டவர் மேல் வைத்திருந்தான். உங்க வாழ்க்கையில் ஆழமான ஒரு நம்பிக்கை உண்டா?
வியாதி வந்தா சோர்ந்து போறீங்க, கடன் வந்தா சோர்ந்து போறீங்க, ஏமாற்றம் வந்தா சோர்ந்து போறீங்க, ஏதோ ஒரு சூழ்நிலையில சோர்ந்து போறீங்க. இந்த எசேக்கியா அவனுடைய வாழ்க்கையில் வியாதி வந்தது, தோல்வி வந்தது, ஒரு பெரிய ஏமாற்றம் வந்தது. ஆனாலும் அந்த நிலைமையில் இந்த எசேக்கியா ஆண்டவர் மேல் முழு நம்பிக்கையா இருந்தான் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. என்னைக்கு நீங்க ஆண்டவருக்கு மேல முழு நம்பிக்கை உள்ளவர்களாய் மாறுறீங்களோ அன்னைக்கு தான் கர்த்தர் இந்த காரியத்தை வாக்கிய பண்ணுவார் என்று இந்த வேதத்தின் மூலமாய் நாம் அறிந்து கொள்ள முடியும். வசனத்தை நல்ல வாசிங்க, தெளிவாய் வாசித்து பாருங்க. ஆண்டவர் மேல முழு நம்பிக்கை, கர்த்தருக்கு மேல முழு நம்பிக்கை நீங்கள் வைக்கும் பொழுதுதான் அந்த காரியத்தை ஆண்டவர் வாக்கிய பண்ணுவார். அது வாக்கிய பண்ணுவார். ஒருவேளை இது மற்ற மனிதர்கள் சொல்லலாம், இது நடக்கவே நடக்காது, இது நடக்கவே நடக்காது என்று சில மனிதர்கள் அவங்களுடைய ஆலோசனை சொல்லலாம். இந்த வியாதியா இது குணமாக்க முடியாது, சயின்ஸ் படி டாக்டர்களுக்கு அதுதான் தெரியும். அவர்களை காட்டிலும் என்னுடைய ஆண்டவர் பெரியவர், அவர் பெரிய காரியங்களை செய்கிற தேவன். இந்த எசேக்கியா ஆண்டவர் மேல் முழுமையான ஒரு நம்பிக்கை வைத்தபடியினால் கர்த்தர் அவன் செய்கிற எல்லா காரியங்களையும் வாக்கிய பண்ணினார் என்று வேதம் சொல்லுகிறது. யோபு 13ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன். இதுதான் ஒரு ஆழமான ஒரு நம்பிக்கை. ஒரு மனுஷனுடைய முடிவு மரணம், மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை பரலோகத்தில் இயேசுவோடு தான். ஆனால் இந்த எசேக்கியா சொல்லுகிறான், அவர் மேல் ஆழமான ஒரு நம்பிக்கை, ஆண்டவர் மேல் ஒரு ஆழமான ஒரு நம்பிக்கை, அவர் மேல் ஆழமான ஒரு நம்பிக்கை கொண்டவனாய், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன். அதுதான் ஒரு மனுஷன் ஆண்டவருக்காக முழுமையான ஒரு நம்பிக்கை வைப்பது, முழுமையான ஒரு ஆழமான ஒரு நம்பிக்கை வைப்பது. ஆண்டவருக்கு மேல முழுமையான ஒரு நம்பிக்கை வைத்தான். அல்லேலூயா. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசித்தால் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார், ஐஸ்வர்யம் உள்ளவர்கள், இருமாப்பான சிந்தையுள்ளவர்கள் அப்படி இராமல் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமல் ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைத்தால். நீங்க நிலையற்ற ஒரு ஐஸ்வர்யம், நிறைய பேரை பார்க்கிறோம், பணம் சம்பாதிக்கணும், அதிலே நம்பிக்கை, நிறைய பணம் சம்பாதிக்க வேண்டும், அதுல ஒரு முழுமையான நம்பிக்கை, ஒரு தொழில் செய்வது அதுல ஒரு நம்பிக்கை, பிள்ளைகளை படிக்க வைத்து ஆளாக்கி அதுல ஒரு நம்பிக்கை. வேதம் சொல்லுகிறது, ஜீவனுள்ள ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைக்கும் பொழுது நீங்க விரும்புகிற காரியத்தை மாத்திரமல்ல, விரும்பாத காரியத்தை ஆண்டவர் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. இந்த எசேக்கியா ஆண்டவருக்கு மேல ஆழமான ஒரு நம்பிக்கை வைக்கிறான். ஜீவனுள்ள ஆண்டவர் மேல் ஒரு முழுமையான ஒரு ஆழமான நம்பிக்கை வைத்தபடியினால் கர்த்தர் அவன் செய்கிற எல்லா காரியத்தையும் ஆண்டவர் வாக்கிய பண்ணினார். அவன் பிள்ளைக்கு மேல நம்பிக்கை வைக்கல, தொழிலுக்கு மேல நம்பிக்கை வைக்கல, ராஜாஸ்தானத்தில் இருக்கிறான் அதன் மேல் நம்பிக்கை வைக்கவில்லை, எனக்கு படிப்பு இருக்கிறது, எனக்கு சௌந்தரியம் இருக்கிறது அதன் மேல் நம்பிக்கையில்லை, ஜீவனுள்ள ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்தார். கர்த்தர் அவன் செய்கிற எல்லா காரியத்தையும் வாக்கிய பண்ணினார். அல்லேலூயா. படிப்பை நம்பாதுங்க, உங்க தொழிலை நம்பாதுங்க, உங்க சரீர திடகாத்திரத்தை நம்பாதுங்க, அழக நம்பாதுங்க, இதெல்லாம் மாயை, இதெல்லாம் ஒரு நாள் போய்விடும். ஜீவனுள்ள தேவன் மேல் முழுமையான நம்பிக்கை ஒரு மனிதன் வைக்கும் பொழுது கர்த்தர் அவன் செய்கிற எல்லா காரியத்தையும் வாக்கிய பண்ணுகிறார். இவன் ஒரு ராஜாவா இருந்த போதிலும் கூட அவன் ஆண்டவர் மேல் முழுமையான நம்பிக்கை உள்ளவனாய் இருந்தான். கர்த்தர் அவன் செய்கிற எல்லா காரியத்தையும் வாய்க்க பண்ணினார் என்று வேதம் சொல்லுகிறது. எரேமியா 17ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான், ஆண்டவரை முழுமையாய் நம்புகிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசுவின் மேல் முழுமையான ஒரு நம்பிக்கை வைக்கிறவனை பார்த்து இயேசு சொல்லுகிறார், அவன் பாக்கியவான். நீங்க தான் பாக்கியவதிகள், நீங்க பாக்கியவான் என்று ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. நீங்க என்ன செய்தாலும் கர்த்தர் வாக்கிய பண்ணுவார், நீங்க எது செய்தாலும் ஆண்டவர் வாக்கிய பண்ணுவார், நீங்க என்ன காரியத்தை செய்தாலும் நிச்சயமாய் ஆண்டவர்களை வாக்கிய பண்ணுவார். அல்லேலூயா. தொழிலுக்காண்டி முயற்சி எடுக்கிறீங்களா? கர்த்தர் வாக்கிய பண்ணுவார். ஒரு கடன் பிரச்சனை மாறணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? கர்த்தர் வாக்கிய பண்ணுவார். அதனால நீங்க கஷ்டப்படுறீங்களா? கர்த்தர் வாக்கிய பண்ணுவார். அதனால நீங்க துக்கப்படுறீங்களா? கர்த்தர் வாக்கிய பண்ணுவார். கர்த்தர் வாக்கிய பண்ணுவார். அல்லேலூயா.
ஒரு வியாதியினால பாதிக்கப்பட்டு இருக்கலாம். ஆண்டவர் வியாதியிலிருந்து விடுதலை அடைய வேண்டும் என்று நீங்க நினைக்கிறீங்களா? கர்த்தர் நிச்சயமாய் வாய்க்கை பண்ணுவார். இந்த எசேக்கியாவினுடைய காரியங்களை முழுவதும் ஆண்டவர் பொறுப்பெடுத்து அவனுடைய காரியத்தில் கர்த்தர் வாய்க்கை பண்ணினார். உங்க காரியத்தை ஆண்டவர் பொறுப்பெடுத்து நிச்சயமாய் அவர் வாய்க்கை பண்ணுவார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. சரி, வாய்க்கை பண்ண வேண்டுமானால் முதலாவது ஒரு ஆழமான ஒரு நம்பிக்கை இயேசுவின் மேல் வைக்க வேண்டும். நிலையான ஒரு ஐஸ்வர்யத்தின் மேல் அல்ல, ஒரு பொருளின் மேல் அல்ல, ஒரு பணத்தின் மேல் அல்ல, ஒரு தொழிலின் மேல் அல்ல, ஆண்டவர் மேல் முழுமையான நம்பிக்கை வைக்கும் பொழுது கர்த்தர் காரியங்களை வாய்க்கை பண்ணுவார். ரெண்டாவதாக நம்ம ஆசைப்படுறது, விரும்புகிறது நமக்கு நடக்க வேண்டுமானால் அல்லது நம்ம செய்வது வாய்க்கை பண்ண வேண்டுமானால் கற்பனைகளை கை கொண்டு நடக்க வேண்டும். ஆண்டவர் சொல்லி இருக்கிற போதனைகள், அவருடைய வசனங்கள், அவருடைய வார்த்தைகள், அதன்படி நம்ம அந்த கற்பனைகளை கை கொண்டு நடக்கும்போது ஆண்டவர் காரியங்களை வாய்க்கை பண்ணுவார். 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசித்தால், ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தார், அவன் போகிற இடம் எங்கும் அவனுக்கு அனுகூலியமாயிற்று. இந்த எசேக்கியா ராஜா போகிற இடங்கள் எல்லாம் இவனுக்கு அனுகூலியம். எங்க போனாலும் அனுகூலியம், எங்க போனாலும் அனுகூலியம், எங்க போனாலும் ஆண்டவர் அனுகூலியமாக இருக்கும்படி செய்தார். சிலருடைய சாட்சிகளை கேட்கிறேன். பிரதர், நான் போன இடம் எனக்கு அதுக்கு என்னால் முடியாத ஒரு காரியம், முடியாது பிரதர். ஆனால் சந்தேகத்தின் பேரில் சரி நடந்தால் நடக்கட்டும் நான் அங்கே போனேன் பிரதர். அங்கே நான் போயிருந்த போது எனக்கு அங்கே எனக்காக ஒரு மனிதனை அங்கே ஆயத்தப்படுத்தி இயேசு வைத்திருந்தார். அந்த மனிதர் மூலமாய் எனக்கு அந்த காரியம் நிறைவேறும்படி ஆண்டவர் கிருபை செய்தார் என்று எத்தனை பேர் சாட்சி சொல்லுவதை பார்த்திருக்கிறேன். அதுதான் கற்பனைகளை கை கொண்டு ஒரு மனுஷன் இந்த உலகத்தில் நடக்கும் பொழுது அவன் செய்கிற அத்தனை காரியங்களையும் கர்த்தர் வாய்க்கை பண்ணுகிறார். அல்லேலூயா. ஒரு ஆண்டவருக்கு மேல கற்பனைகளை நீங்க கை கொள்ளுங்க, வசனத்தை படிங்க, தியானிங்க, அதன்படி நடக்க ஆரம்பிக்கும் பொழுது உங்க காரியங்களை கர்த்தர் வாய்க்கை பண்ணுவார் என்று வேதம் சொல்லுகிறது. இவனுக்கு எங்க போனாலும் அனுகூலியம். இந்த எசேக்கியா ராஜா எங்க போகிறான் அங்க எல்லாம் கர்த்தர் அனுகூலியமான வாசலை திறக்கிறார். எந்த இடத்துல போனாலும், என்ன காரியத்துக்காக போனாலும், என்ன தேவைக்காக போனாலும், என்ன விஷயத்துக்காக போனாலும் கர்த்தர் அவனுடைய காரியங்களை அனுகூலியமாய் மாற்றுகிறார். உங்களுக்கு அனுகூலியமாய் மாற்றுவார். நீங்க போகிற இடம் என்னதென்று உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். கர்த்தர் அங்கே ஒரு இடத்தை ஆயத்த பண்ணுவார், ஒரு மனிதனை அங்கே ஆயத்த பண்ணுவார். நீங்க போகிற இடத்தில் அனுகூலியமான காரியங்கள் உண்டாகும்படி கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. அனுகூலியமான ஒரு வாசலை ஆண்டவர் திறக்கிற ஒரு தேவன். ஒரு அனுகூலியமான வாசல், ஒரு அனுகூலியமான ஒரு வாசலை ஆண்டவர் திறக்கிற ஒரு தேவன். அல்லேலூயா. எப்படி ஆண்டவர் போகிற இடம் எல்லாம் ஒரு அனுகூலியமான ஒரு வாசலை திறக்கிறார் என்றால், அப்ப போகிற இடங்களில் எல்லாம் ஒரு அனுகூலியம் உண்டாக வேண்டுமானால் ஆண்டவருடைய கற்பனைகளை கை கொண்டு நடக்க வேண்டும். அப்பொழுது உங்களுக்கு செய்வார். நிறைய பேர் எனக்கு தெரியும், இந்த பிள்ளைகளுடைய படிப்புக்காக பேங்க் லோனுக்கு அலைகிறவங்களை எனக்கு தெரியும். இவங்க கல்லூரியில் பாருங்க, ஒரு முதல்வர் இருக்கிறாங்க, நல்ல ஒரு முதல்வர். எனக்கு அவங்க நல்ல ஒரு பிரின்சிபால் அங்கே இருக்கிறாங்க. எனக்கு அவங்க சொல்கிறாங்க, பீஸு கிட்ட இல்லைன்னா வீட்டுக்கு விட்டுருவாங்க, பீஸு கிட்ட இல்லைன்னா எழுப்பி விட்டுருவாங்க, பீஸு கிட்டாத பிள்ளைகளை வெளியில் விடுவாங்க. ஆனால் இவனை ஒரு நாள் கூட வெளியில் விட்டது, உட்கார வச்சது, பீஸு ஸ்ட்ரக்சர் கட்டாதவங்களை கிளாஸில் வந்து வாசிப்பாங்களாம், இவனுக்கு ஒரு நாளும் வாசித்ததே கிடையாது. அல்லேலூயா. அவங்கள்ட்ட கண்களில் ஒரு தயவு கிடைக்கும்படி ஆண்டவர் கிருபை செய்தார். எப்போ கிடைக்குமோ அப்போ தான் கட்டி அந்த ஃபீஸ் கட்டி முடிப்பதற்கு ஆண்டவர் உருவை செய்தார். அப்படி கற்பனைகளை கை கொண்டு நடந்தால் அனுகூலியமான ஒரு காரியத்தை தேவன் நிறைவேற்றுவார். உங்கள் வாழ்க்கையில் செய்வாருங்க, உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் செய்வார். நீங்கள் ஏதோ ஒரு முயற்சி எடுக்கிறீங்களா, உங்கள் தொழிலுக்காய் முயற்சி எடுக்கிறீங்களா, வருமானத்துக்காய் முயற்சி எடுக்கிறீங்களா, போகிற இடத்துல கர்த்தர் அனுகூலியமான வாசலை திறப்பார். பிள்ளைகளை வெளிநாட்டுக்கு அனுப்பணும், புருஷனை வெளிநாட்டுக்கு அனுப்பணும், நீங்கள் முயற்சி எடுக்கிறீங்களா, கர்த்தர் அனுகூலியமான வாசலை உங்களுக்கு திறந்து தருவார் என்று வேதம் சொல்லுகிறது. அதற்கு கற்பனைகளை கை கொண்டு நடக்க வேண்டும். இந்த எசேக்கியா அவன் செய்வதை எல்லாவற்றையும் ஆண்டவர் வாய்க்கை பண்ணதற்கு காரணம் அவருடைய கற்பனைகளை கை கொண்டு நடந்தான். அதனால கர்த்தர் அவனுடைய காரியங்களை வாய்க்கை பண்ணினார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 2 நீங்கள் வாசித்தால் கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த யோசேப்பை குறித்து நாம் முழுமையாய் வாசிக்கும் போது அவன் ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு வாலிபன், தன்னுடைய சொந்த சகோதரர்களால் அடித்து துன்புறுத்தி காயப்பட்ட ஒரு வாலிபன். அவனை கொண்டு
குழியிலே கொண்டு போட்டு ஒரு அனாதையை போல ஒரு குழிக்குள்ள ஒரு ஆபத்தான நிலைமையில இருக்கிறான் யோசேப்பு. அவனை மீதியானியர்கள் தூக்கி வியாபாரிகள் மூலமாய் பார்வோனிடத்தில் கொண்டு போய் ஒரு அரண்மனையில வீட்டு வேலைக்காக விற்றுவிட்டார்கள். அங்கே வீட்டு வேலை செய்கிறான். தகப்பனுடைய அன்பு இழந்து, தாயினுடைய அன்பை இழந்து, சகோதரர்களுடைய அன்பை இழந்து, எல்லாராலும் ஒரு அன்பு இழந்து ஒரு தனிமைப்பட்ட ஒரு நிலைமை, ஆறுதலற்ற ஒரு நிலைமை. அப்படிப்பட்ட நிலைமையில் இயேசு அவனோடு கூட இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இப்ப பாருங்க, யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்ததினால் கர்த்தர் அந்த தேசத்தில் அந்த பார்வோனுடைய நாட்களில் அவனை ஆசீர்வதித்து ஒரு தேசத்தின் ராஜாவாய் உயர்த்தினார். இயேசு உங்க கூட இருந்தால் நீங்கள் ஆசீர்வாதமாய் மாறுவீர்கள். போகிற இடம் ஆசீர்வதிக்கப்படும். நீங்க செய்கிற வேலைகள் ஆசீர்வதிக்கப்படும். செய்கிற தொழில்கள் ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தர் உங்க கூட இருந்தால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். அல்லேலூயா. எந்த ஒரு மனுஷனோடும் கூட இயேசு இல்லாவிட்டால் அவன் செய்கிறதெல்லாம் தோல்விதான், செய்கிறதெல்லாம் ஏமாற்றம்தான். எந்த ஒரு மனுஷனோடு கூட கர்த்தர் இருப்பாரேயானால் நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். இந்த யோசேப்பினுடைய வாழ்க்கையில் இவன் இவ்வளவு ஆசீர்வாதமாய் இருக்க காரணம் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். கர்த்தர் அவனோடு கூட இருக்க வேண்டுமானால் கற்பனைகளை கை கொண்டு அதன்படி நடக்க வேண்டும். நீங்களும் நான் இந்த கடைசி நாட்களில் அவருடைய கற்பனைகளை கை கொண்டு அதன்படி நடக்க ஆரம்பிக்கும் பொழுது நீங்க செய்வதை எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்கை பண்ணுவார். நீங்க செய்வது எல்லாவற்றையும் ஆண்டவர் வாய்க்கை பண்ணுவார். ஒரு தொழில் செய்றீங்களா, நீங்க அதிகமாய் கற்பனைகளை கை கொண்டு அதன்படி நடக்க ஆரம்பிங்க. உங்க தொழில்கள் ஆசீர்வதிக்கப்படும். நீங்க உங்க வீடு ஆசீர்வதிக்கப்படும். உங்க குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும். உங்க பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். உங்க தேவைகள் சந்திக்கப்படும். எதிர்பார்க்கிற நன்மைகள் உண்டாகும். இந்த கர்த்தர் வாய்க்கை பண்ண வேண்டுமானால் அவருடைய கற்பனைகளை கை கொண்டு அதன்படி நடக்க வேண்டும். இந்த யோசேப்பு கற்பனைகளை கை கொண்டு அதன்படி நடந்தபடியினால் அவன் செய்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்கை பண்ணினார். அல்லேலூயா. உங்களையும் ஆண்டவர் வாய்க்கை பண்ணுவார். உங்க காரியத்தை கர்த்தர் வாய்க்கை பண்ணுவார். மூன்றாவதாக எசேக்கியாவுடைய வாழ்க்கையில் கர்த்தர் காரியத்தை வாய்க்கை பண்ண காரணம் என்ன தெரியுமா? எசேக்கியா உற்சாக ஊழியர்களை உற்சாகமூட்டுகிறவனாய் இருந்தான். இந்த எசேக்கியா ஊழியர்களை உற்சாகப்படுத்தினான், ஊழியக்காரர்களை உற்சாகப்படுத்தினான். மூன்று விதத்தில் இந்த எசேக்கியா ஊழியர்களை உற்சாகப்படுத்தினதாக வசனம் சொல்லுகிறது. 2 நாளாகமம் 30ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசித்தால், 2 நாளாகமம் 30ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசித்தால், கர்த்தருக்கு அடுத்த காரியத்தில் நல்ல உணர்வுள்ள எல்லா லேவியரோடும் எசேக்கியா பட்சமாயிருந்தான். எல்லா லேவியரோடு கூட அவன், லேவியர்கள் ஊழியக்காரர்கள், அவர்களோடு கூட எசேக்கியா பட்சமாயிருந்தான். கர்த்தருக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய நல்ல உணர்வுள்ள ஊழியக்காரர்களோடு இந்த எசேக்கியா பட்சமாயிருந்தான். நல்ல ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்களோடு நீங்க பட்சமாயிருந்தால் நீங்க செய்கிற காரியத்தை கர்த்தர் வாய்க்கை பண்ணுவார். அல்லேலூயா. நல்ல ஊழியம் செய்கிறாங்க, உங்க மனசுக்கு திருப்தியா இருக்கு, உங்க மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. இந்த பிரதர் நல்ல ஊழியம் செய்கிறாரு, இந்த போதகர் நல்ல ஊழியம் செய்கிறாரு, பிரஜாதி மனிதர்கள் ரட்சிக்கப்படணும்னு இரவு பகலாய் ஜபம் பண்ணி, இரவு பகலாய் போய் ஊழியம் செய்து, இரவு பகலாய் சுவிசேஷம் அறிவித்து நல்ல ஊழியம் செய்கிறார். இவரோட நான் பட்சமாய் இருக்க வேண்டும் என்று நீங்கள் பட்சமாய் இருந்தால் கர்த்தர் நீங்க செய்கிற காரியங்களை வாய்க்கை பண்ணுவார் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த எசேக்கியா ராஜாவாய் இருந்தாலும் அவனுடைய காரியங்களை கர்த்தர் வாய்க்கை பண்ணினதற்கு ஒரு காரணம் என்ன தெரியுமா? இந்த லேவியரோடு ஊழியக்காரர்களோடு இவன் பட்சமாயிருந்தான். நீங்க ஊழியக்காரர்களோடு பட்சமாயிருந்தால் நீங்கள் செய்கிற காரியத்தை ஆண்டவர் வாய்க்கை பண்ணுவார். ஒருவேளை இந்த இயேசு நல்லவர் மிஷனரி ஊழியத்தில் நீங்க இணைந்திருக்கிறீர்களானால் ஊழியக்காரர்களோடு பட்சமாயிருக்க, அவர்களோடு ஐக்கியமாயிருக்க, அவர்களோடு தொடர்பில் இருக்க, அவர்களோடு நெருக்கமாய் இருந்து ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யத்தான் ஆண்டவர் உங்களை கொண்டு வந்திருக்கலாம். நீங்கள் பட்சமாய் இருக்க 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 உங்க காரியத்தை ஆண்டவர் வாய்க்கை பண்ணுவார். அல்லேலூயா. எசேக்கியா இப்படி இந்த லேவியர்களோடு பட்சமாய் இருந்தது நிமித்தம் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அவன் செய்கிற எல்லா காரியத்தையும் ஆண்டவர் வாய்க்கை பண்ணினார் என்று வேதம் சொல்லுகிறது. இரண்டாவது, இவை செய்கிற காரியத்தை வாய்க்கை பண்ணதுக்கு இரண்டாவது காரணம் என்ன தெரியுமா? 2 நாளாகமம் 17ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசித்தால், 2 நாளாகமம் 17ஆம் அதிகாரம் 9வது வசனம், இவர்கள் யூதாவிலே உபதேசித்து கர்த்தருடைய வேத புஸ்தகத்தை வைத்துக் கொண்டு
யூதாவின் பட்டணங்களில் எல்லாம் ஜனங்களுக்கு போதித்தார்கள். ஒரு பக்கம் ஊழியக்காரர்களிடத்தில் இந்த எசேக்கியா பட்சமாய் இருக்கிறான். இரண்டாவது அவன் ராஜாவாய் இருந்தபடியினால் தேசத்திலே உபவாசித்து பட்டணங்களில் எல்லாம் சுற்றி நடந்து அவன் சுவிசேஷகத்தை அறிவிக்கிறான். ஆண்டவர் நம்ம சொல்லிக்கொண்டு நடக்கிறோமே, ஆண்டவர் எனக்கு எதையும் செய்யவில்லை, ஆண்டவர் எனக்கு ஒரு உதவியும் செய்யவில்லை, ஆண்டவர் எனக்கு ஒரு நன்மையும் செய்யவில்லை என்று சொல்லிக்கொண்டு நடக்கிறோமே. என் பிள்ளைகளை பாருங்கள், வியாதியினால் பாதிக்கப்பட்டிருக்கிறது. என் புருஷனை பாருங்கள், வியாதியினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார். என்னுடைய சரீரத்தை பாருங்கள், வியாதியினால் அகப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் எனக்கு ஒன்றும் செய்யவில்லை என்று சொல்லுகிறோமே. இந்த எசேக்கியா தேசத்திலே உபவாசத்தை அறிவித்திருக்கிறார். ஒரு பக்கம் உபவாசத்தை ஜெபம் பண்ணுகிறான், இரண்டாவது பக்கம் பட்டணங்களில் சுற்றி திரிந்து இயேசுவினுடைய போதனைகளை போதிக்கிறான் என்று வசனம் சொல்லுகிறது. எப்படி போதிக்கிறான்? உபவாசம் பண்ணி ஜனங்களுக்கு போதிக்கிறான். உபவாசம் பண்ணி ஜனங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறான். உபவாசத்தோடு ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறான். நீங்க செய்கிற காரியம் வாக்கிய பண்ணப்பட வேண்டுமானால் உபவாசத்தோடு ஆண்டவருடைய சுவிசேஷக பணியை ஜனங்களுக்காக நீங்கள் அறிவிக்கும் பொழுது, சுவிசேஷம் அறிவிக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு எதிர்பார்க்கிற நன்மைகளை தருவார், எதிர்பார்க்கிற ஆசீர்வாதங்களை தருவார். நீங்க செய்கிற காரியத்தை ஆண்டவர் வாக்கிய பண்ணுவார். அல்லேலூயா. சுவிசேஷம் அறிவிங்க, ஆண்டவருடைய சுவிசேஷகத்தை அறிவிங்க. அழகாய் தேவ பிள்ளைகள் வாரந்தோறும் சனிக்கிழமை காலையிலிருந்து மத்தியானம் வரையிலும் ஒரு ஆறுதலாய் போய் ஜனங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறாங்களே. நீங்க நினைச்சா முடியாதா? அவங்க 5 பேர் தான் செய்ய முடியுமா? நீங்க நினைச்சா முடியாதா? நல்ல சரீரத்தை தந்திருக்கிறார், நல்ல ஆரோக்கியத்தை தந்திருக்கிறார், நல்ல ஒரு வாழ்க்கையை தந்திருக்கிறார். ஏன் இறங்கி போங்க. எவ்வளவு பேர் வியாதியினால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் ஆறுதல் இல்லாமல் இருக்கிறாங்களே, இவங்களுக்கு போய் சுவிசேஷம் அறிவிக்க இந்த 5 பேருக்கிட்ட தான் ஆண்டவர் சொன்னாரா? உங்களிடத்தில் சொல்லலையா? இந்த எசேக்கியாவை பாருங்க, ஒரு பக்கம் உபவாசிக்கிறான், ஆகாரத்தை வெறுத்து ஆண்டவருக்காக இந்த பணியை செய்கிறேன் என்று ஒரு மன நிறைவு சந்தோஷமா ஏற்றுக்கொண்டு டிராக்டர் கொண்டு போய் ஜனங்களுக்கு கொடுக்கிறான். தேவனுடைய வார்த்தையை ஜனங்களுக்கு அறிவிக்கிறான். அதனால தான் எசேக்கியா செய்கிற காரியத்தை எல்லாவற்றையும் வாக்கிய பண்ணினார். எல்லாவற்றையும் ஆண்டவர் வாக்கிய பண்ணினார். அல்லேலூயா. ஆண்டவர் வாக்கிய பண்ணினார். நீங்க உங்க காரியம் வாக்கிய பண்ண வேண்டுமானால் சுவிசேஷம் அறிவிங்க, இயேசுவை சுவிசேஷமாய் சொல்லுங்க. அப்பொழுது காரியத்தை ஆண்டவர் வாக்கிய பண்ணுவார். மூன்றாவது, உங்க காரியம் வாக்கியப்பட வேண்டுமானால் 2 நாளாகமம் 33ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசித்தால், 2 நாளாகமம் 33வது அதிகாரம் 5வது வசனம், கர்த்தருடைய ஆலயத்தின் 2 பிரகாரங்களிலும் சேனைகளுக்கெல்லாம் பலிபீடங்களை கட்டினான், ஆலயத்தை கட்டினான். கர்த்தருக்காக ஒரு பலிபீடம், ஒரு ஆலயம் கட்டினான். ஆண்டவருக்காக ஒரு ஆலயத்தை கட்டினான் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்க சில பேருக்கு ஆண்டவர் வருமானத்தை கொடுத்திருப்பார், நல்ல வசதியை கொடுத்திருப்பார், நல்ல ஒரு ஆலயம் கட்டி இருப்பதற்கு அந்த ஆசீர்வாதத்தை தந்திருப்பார். வெறும் பணம் அடுக்கி இருக்கட்டும் என்று நிறைய பேர் அந்த அடுக்கிறதிலே குறியாய் இருக்கிறார்கள், சேமிக்கிறதிலே குறியாய் இருக்கிறார்கள், சேமிக்கிறதிலே கவனம் செலுத்தி இருக்கிறார்கள். இந்த எசேக்கியா ராஜா ஒரு ராஜாவாய் இருந்தபோது அவன் ஆசீர்வாதம் உள்ளவனாய், ஐஸ்வர்யம் உள்ளவனாய், ஐஸ்வர்ய சம்பத்தனாய் இருந்தான். அதனால் அவன் அதோடு இராதபடி கர்த்தருக்காக பலிபீடங்களை கட்டினான். ஆகவே அவன் செய்கிற காரியங்களை எல்லாவற்றையும் ஆண்டவர் வாக்கிய பண்ணினார். அல்லேலூயா. சில பேர் ஆலயம் கட்டினாதான் அவங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அப்பதான் அந்த வியாதி குணமாகும், அப்பதான் சமாதானம் கிடைக்கும், அப்பதான் சந்தோஷமாய் வாழ முடியும், அப்பொழுதுதான் மகிழ்ச்சியாய் வாழ முடியும். அப்பதான் நீங்க செய்கிற காரியத்தை ஆண்டவர் வாக்கிய பண்ணுவார். தந்ததுக்கு நீ என்ன செய்தாய்? தந்ததுக்கு நீ எனக்காக ஒரு பலிபீடத்தை கட்டினாயா என்று இயேசு கேட்கிறார். அப்படி இருக்கிறவர்களை ஆண்டவர் பலிபீடம் கட்ட சொல்லுகிறார். இரண்டாவது ஒரு காரியம், நீங்க ஆரோக்கியம் இருக்கு, சரீர திடகாத்திரம் இருக்கு, வாரத்தில் ஒரு நாளைக்காவது இயேசு அறியாத மக்களுக்கு போய் நம்ம டாக்ஸை கொண்டு கொடுத்து சுவிசேஷம் அறிவித்து ஜெபம் பண்ணி பாருங்க. அப்பதான் ஆண்டவர் காரியத்தை வாக்கிய பண்ணுவார். சில பேருக்கிட்ட ஆண்டவர் பேசுகிறார், நல்ல ஊழியக்காரர்களோடு பட்சமாய் உதவியாக இருக்க வேண்டும்.
வேண்டும். ஒரு ஊழியக்காரனால் அவன் தனிப்பட்ட விதத்தில் அவரால் எதையுமே செய்ய முடியாது. பட்சமாய் இருக்க வேண்டும். ஒரு ஊழியக்காரனுக்கு உதவியாய் இருக்க வேண்டும். ஊழியக்காரர்களுக்கு ஆதரவாய் இருக்க வேண்டும். அவர்களுக்கு பட்சமாய் இருக்க வேண்டும். இப்படி இந்த எசேக்கியா இருந்தபோது அவன் செய்தது எல்லாவற்றையும் கர்த்தர் வாக்கிய பண்ணினார். அல்லேலூயா. இந்த 3 காரியத்தில் ஏதாவது ஒரு காரியத்தை நீங்கள் நிறைவேற்றும் போது எசேக்கியா செய்தது போல நீங்கள் செய்யும் பொழுது ஆண்டவர் நீங்கள் செய்கிற காரியத்தை எல்லாம் வாக்கிய பண்ணி நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். நீங்கள் செய்வது எல்லாம் கர்த்தர் வாக்கிய பண்ணுவார். அப்படியானால் நீங்கள் ஆசைப்படுறது நிறைவேறும் என்று வசனம் சொல்லுகிறது. நிறைவேற வேண்டுமானால் ஆண்டவருக்கு மேல முழுமையான நம்பிக்கை வைக்க வேண்டும். 2வது கற்பனைகளை கை கொண்டு அதன்படி நடக்க வேண்டும். 3வது எசேக்கியா ஊழியர்களை உற்சாகமூட்டுகிறவனாய் இருந்தான். ஊழியக்காரர்களுக்கு எப்படி உற்சாகமூட்டுகிறவனாய் இருந்தான்? அவர்களோடு பட்சமாய் இருந்தான். அவர்களுக்கு நம்பிக்கை கொடுக்கிறவனாய் இருந்தான். நீங்க போங்க பிரதர், நீங்க நல்ல ஊழியம் செய்றீங்க பிரதர், நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன், உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்றேன், உங்களுக்காக நான் ஜெபம் பண்றேன். அப்படி ஊழியக்காரர்களை உற்சாகமூட்டுகிறவனாய் இருந்தான். 2வது உபவாசித்து அவன் தேசத்தில் சுவிசேஷம் அறிவிக்கிறவனாய் இருந்தான். 3வது தேவனுக்காக பலிபீடம் கட்டுகிறவனாக இருந்தான். இப்படி 3 காரியங்களை ஆண்டவருக்காக, இயேசுவுக்காக, கர்த்தருக்காக இந்த எசேக்கியா செய்தபோது கர்த்தர் அவன் செய்கிற எல்லா காரியங்களையும் வாக்கிய பண்ணினார். அப்படியே உங்க காரியங்களை எல்லாம் வாக்கிய பண்ணுனா, சின்ன வேலை செய்யலாம், சின்ன தொழில் செய்யலாம். ஆண்டவர் உங்க காரியங்களை வாக்கிய பண்ணி உங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம எல்லாரும் ஜெபிக்கும்படி அப்படி எழுந்திருக்கலாமா? உங்க காரியங்களை எல்லாம் கர்த்தர் வாக்கிய பண்ண போகிறார். உங்க காரியங்களை எல்லாவற்றையும் கர்த்தர் வாக்கிய பண்ண போகிறார். அப்படி எல்லாரும் அப்படி எழுந்திருக்கலாம். எழுந்திருந்து ஆண்டவரே எனக்கு நான் செய்கிற காரியங்களை எல்லாம் கர்த்தர் வாக்கிய பண்ணுங்கன்னு எல்லாரும் ஆண்டவரிடத்தில் கேட்கலாமா? ஹல்லேலூயா. ஆண்டவரே நான் செய்கிற காரியத்தை எல்லாம் வாக்கிய பண்ணேன். எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமாய் இயேசுவே என்னுடைய காரியத்தை வாக்கிய பண்ணுங்க, என்னுடைய காரியத்தை வாக்கிய பண்ணுங்க. எனக்கு வியாதியை நீக்கி போடுங்க, என்னுடைய பலவீனத்தை நீக்கி போடுங்க. பொல்லாத பேய்பிடியிலிருந்து விடுதலை தாங்க, பிசாசன் போராட்டத்திலிருந்து விடுதலை தாங்க. சபிக்கப்பட்ட பொல்லாத ஆவி, பொல்லாத சபிக்கப்பட்ட ஆவி, அதுதான் நீங்க செய்கிற காரியங்களை வாக்கிய பண்ண கூடாதபடி தடுக்கிறது. அந்த சாத்தானை துரத்துங்க, பிசாசை துரத்துங்க. நல்ல கரம் தட்டி நல்ல துரத்துங்க. அந்த பொல்லாத ஆவியை துரத்துங்க. அதுதான் உங்களை காரியங்கள் வாய்க்க கூடாதபடி போராட்டங்களை கொண்டு வருகிறது. இயேசுவே எனக்கு இந்த காரியத்தை வாக்கிய பண்ணுங்கப்பா, காரியத்தை எனக்கு வாக்கிய பண்ணுங்க, காரியத்தை வாக்கிய பண்ணுங்க ஆண்டவரே, காரியத்தை வாக்கிய பண்ணுங்கப்பா. காரியம் வாக்கிய வேண்டுமானால் இயேசுவின் மேல் முழுமையான நம்பிக்கை சொல்லுங்க. இயேசுவே இனி நான் உங்க மேல ஒரு முழுமையான நம்பிக்கை வைப்பேன் ஆண்டவரே. உங்களுக்கு மேலதான் முழுமையான நம்பிக்கை, உங்களுக்கு மேல முழுமையான நம்பிக்கை. இந்த உலகத்தின் மேல் அல்ல, பொருள் மேல் அல்ல, வேலையின் மேல் அல்ல, பணத்தின் மேல் அல்ல, இயேசுவுக்கு மேல ஒரு முழுமையான நம்பிக்கை வைப்பேன். எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமாய் ஒரு முழுமையான நம்பிக்கை இயேசுவின் மேல முழுமையான நம்பிக்கை. இனி ஆண்டவரே உங்க வசனத்தை கை கொண்டு அதன்படி நடப்ப ஆண்டவரே, உங்க வார்த்தைகளை கை கொண்டு அதன்படி நடப்ப ஆண்டவரே. ஆண்டவரே தாழ்மையாய் நடப்பேன், பொறுமையாய் நடப்பேன், சகோதர சிநேகத்தோடு நடப்பேன். இயேசுவே உங்க கற்பனைகளை கை கொண்டு நடப்ப ஐயா. இனி நான் கை கொண்டு நடப்ப ஆண்டவரே. நல்ல கரங்களை தட்டி ஆமென் ஹல்லேலூயா. இயேசுவின் கற்பனைகளை கை கொண்டு அதன்படி நடப்ப ஆண்டவரே, அதன்படி நடப்ப ஆண்டவரே. எந்த ஊழியக்காரராலும் என்னுடைய இருதயத்திற்கு சந்தோஷத்தை தருகிற ஊழியத்தை செய்கிற ஊழியக்காரர்களோடு இனி பட்சமாயிருப்பேன். ஊழியக்காரர்களோடு பட்சமாய் இருப்பது என்பது ஐக்கியத்தோடு ஜெபம் பண்ணுவது, ஊழியக்காரர்களுக்காய் ஜெபம் பண்ணுவது, ஊழியக்காரர்களுக்காய் ஆண்டவர் கொடுத்த தரிசனத்தை நிறைவேற்றுவது. இனி வெறுமனையாய் வீட்டில் இருக்க மாட்டேன் ஆண்டவரே, சும்மா இருக்க மாட்டேன் ஆண்டவரே. ஆண்டவரே ஊழியர்களுக்கு நான் பட்சமாயிருப்பேன் ஆண்டவரே, பட்சமாயிருப்பேன். ஓம் ஹல்லேலூயா. நானே இனி சுவிசேஷகத்தை அறிவிப்ப ஆண்டவரே, சுவிசேஷகத்தை நானே சொல்லுவேன் ஆண்டவரே. ஓஹோ முடிந்த வரையிலும் பலிபீடங்களை கட்டுவேன், ஆலயங்களை கட்டுவேன் ஆண்டவரே. இன்றைக்கு இந்த இடத்துல ஆண்டவரே புதிய தீர்மானத்தோடு போற ஐயா, புதிய தீர்மானத்தோடு போற ஆண்டவரே. இந்த இடத்துல ஒரு புதிய தீர்மானம். எத்தனை பேர் அந்த புதிய தீர்மானத்தை
ஆமென். சோத்திரம். எசேக்கியா இந்த உலகத்தில் வாழ்ந்த போது ஆண்டவருக்காக 3 விதமான தீர்மானத்தோடு வாழ்ந்தது போல நான் இந்த உலகத்தில் அப்படி ஒரு தீர்மானத்தோடு வாழ விரும்புகிற ஆண்டவரே, அப்படி ஒரு தீர்மானத்தோடு வாழ விரும்புகிற ஆண்டவரே, நான் செய்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் வாய்க்கை பண்ணுவீங்க, எல்லாவற்றையும் வாய்க்கை பண்ணுங்க. கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி அவ்வளவு உற்சாகத்தோடு கரங்களை தட்டி எல்லா காரியத்தையும் வாய்க்கை பண்ணுங்க, எல்லாவற்றையும் ஆண்டவர் வாய்க்கை பண்ணுங்க. கர்த்தர் ஆசீர்வதிங்க, வாய்க்கை பண்ணுங்க, ஆசீர்வதிங்க, ஆசீர்வதி, வாய்க்கை பண்ணுங்க ஆண்டவரே. காரியங்களை எல்லாம் வாய்க்கை பண்ணுங்க, வாய்க்கை பண்ணுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus. அருமை பிதாவே, இந்த கூட்டத்தின் ஆரம்பம் முதல் முடிகிறது வரையிலும் உம்முடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருந்ததற்காய் ஸ்தோத்திரம். பாடி ஆராதித்து கீபோர்டு போட்டு தேவனுடைய நாமத்தை உயர்த்தின பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். 10 ஜப குறிப்போடு ஜப விண்ணப்பத்தை பாரத்தோடு உம்முடைய பாதத்தில் வைத்திருக்கிற தேவ பிள்ளைகளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நல்ல சாட்சி சொல்லி தேவனை மகிமைப்படுத்தின பிள்ளைகளை ஆசீர்வதித்ததற்காய் ஸ்தோத்திரம். நல்ல உற்சாகமாய் காணிக்கை கொடுத்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தின பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். இன்றைக்கும் தேவனுடைய வார்த்தை மூலமாய் ஆண்டவரே 3 தீர்மானத்தோடு இந்த இடத்துல இருந்து கடந்து போய் உம்முடைய நாமத்தை உயர்த்த போகிற பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். இனி எசேக்கியா செய்தது போல நானும் செய்ய என்னை தீர்மானிக்கிறேன் என்று ஒரு தீர்மானத்தோடு உம்முடைய நாமத்தை உயர்த்த போகிற பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். ஊழியக்காரர்களுக்கு பட்சமாய் இருக்க போறாங்கப்பா ஆண்டவரே. தேசத்தில் இயேசு அறியாத பிள்ளைகளுக்கு சுவிசேஷம் அறிவிக்க போறாங்க. வியாதியோடு இருக்கிறவர்களுக்கு ஒரு ஆறுதலா இந்த பிள்ளைகள் இருக்க போறாங்க ஆண்டவரே. உம்முடைய நாம மகிமைப்பட போறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆலயம் கட்டுவதற்கு நானும் பட்சமாய் இருக்க போற ஆண்டவரே. அதற்காய் பெருத்தனையோடு தீர்மானத்தோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதித்து பத்திரமாய் பாதுகாத்து நடத்தும். அடுத்த வாரத்தில் ஆண்டவரே, இனி நாங்கள் கர்த்தாவே யாரும் வெறுமனையாய் இல்லாதபடி, வீட்டில் சும்மா இருக்காதபடி இந்த இடத்துல கடந்து வந்து உம்மை தேடுவோம் ஆண்டவரே. என்னுடைய காரியத்தை நீர் வாய்க்கை பண்ணி ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களின் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.